Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் வெல்கம் டு தி ஃபைனல் vlog ஆர் ஃபைனல் வீடியோ ஆஃப் மேரேஜ் சீரீஸ். ரொம்ப பெரிய சீரீஸாக இது வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இதோட வந்து எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட் vlogலேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எஸ், இந்த கடைசி vlogல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் vlogனா சொல்கிறது, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த vlog வந்து ட்ரெயின் vlog பார்த்துருப்பீங்க. பட் அதை தாண்டி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட் vlogோட எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ், இந்த ஹோல் கல்யாணம் நாங்கள் எடுத்து பண்ணோம்ல, இதில் வந்து நிச்சயதார்த்தம் வந்து ஆட் ஆகாது. ஃபுல் மேரேஜ், இந்த ஹோல் மேரேஜ்க்கான டே ஒன்லேருந்து, அதாவது நாங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து நான் சொல்கிறது வந்து சத்திரம் பார்க்க ஆரம்பிச்சது அதான் ஸ்டார்டிங் ஆஃப் தி மேரேஜ். ஸோ சத்திரம் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு, நம்மளோட அந்த ரிசப்ஷன் முடிஞ்ச வரைக்கும், பெங்களூர் ரிசப்ஷன் முடிஞ்ச வரைக்கும் உள்ள மொத்த செலவு வந்து எவ்வளோ வந்து ஆச்சு. இதுதான் பேசிக்கலாக உங்களுக்கு கல்யாணக்கான செலவு வந்து இருக்கும். இதில் எது இன்க்ளூட் ஆகாது அப்படின்னா, ஒன்று வந்து நாங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணலை, இது வந்து நாங்களே எடுத்து பண்ணோன்றதுனால மேபி நிச்சயதார்த்த கணக்கை நாங்களே எடுத்துக்கிறோம். அது இல்லாமல் வந்து டவுரி, அதாவது டவுரின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அது வந்து இதில் இன்க்ளூட் ஆகாது. நான் அப்புறம் வீடியோலையும் சொல்கிறேன். டவுரின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்க்ளூட் வந்து ஆகாது மக்களே. நாங்கள் வந்து டவுரி எது பெருசாக சப்போர்ட் பண்ணலை. பட் டவுரின்ற சப்போர்ட் பண்ணலாமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி சைட்லலாம் எப்படி நடக்குது அப்படின்னா, டவுரின்றது ஒரு ப்ரெஸ்டீஜான ஒரு இஷ்யூ. அதாவது அது வந்து பொண்ணு வீடு சைட்லேருந்தே நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது அவங்க கொடுத்தா தான் அது வந்து அவங்க வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக எடுத்துக்கிறாங்க. இது வந்து நிறைய ஃபேமிலிஸ் நடக்குது. ஒரு சில ஃபேமிலியில் எப்படின்னா ரொம்ப கொடுமைப்படுத்தி ஹராஸ்மெண்ட்லாம் பண்ணி எனக்கு இவ்வளோ கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பையன் வீட்டு சைடில் சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து ஆக்சுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் டவுரி. பட் நாங்கள் இது வந்து எங்கள் ஃபேமிலி சைடில் மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா, ஒன்று டவுரியே கேட்க மாட்டோம். இப்போ எங்கள் சைடில் அப்படி தான் டவுரி டிமாண்ட் பண்ணல. பட் அவங்களே சொல்லிட்டாங்க, நாங்கள் எங்கள் பொண்ணுங்க என்ன பின்னோட அது அவங்க பொண்ணு தானே, பொண்ணு தான் நம்பி விட்றாங்க, ஸோ என் பொண்ணுக்கு நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதை நான் இதில் இன்க்ளூட் பண்ணவில்லை. அது வரவும் வராது. ஏன்னா இது வந்து நாங்கள் எடுத்துகிட்டு பண்ணுற பட்ஜெட் அப்படின்றதுனால அந்த டவுரின்ற மேட்ரு இங்கே வராது. பட் அதை தாண்டி எவ்வளோ வந்து செலவாச்சு மக்களே, அதுதான் கைஸ் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இது இந்த இந்த இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறது இல்லைன்னா எக்ஸல், அதாவது சிஸ்டமோட எக்ஸலில் தான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம், டீட்டெயில்டாக பார்க்கலாம் மக்களே. ஓகே மக்களே, ஸோ இப்போ நான் அது சொல்லியிருந்த மாதிரி சிஸ்டம் ஸ்க்ரீனுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இப்போ நான் வந்து விண்டோஸ் எக்ஸலில் தான் இருக்கேன். இதில் தான் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வாங்க இப்போ வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கால்குலேஷனை நான் வந்து இப்படி வந்து பிரிச்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். இது அது என்னென்ன ஈவெண்ட்ஸ், அதுக்கு என்னென்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சத்திரம் புக் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து சாப்பாடாக இருக்கட்டும், ட்ராவலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நான் இங்கே கொடுக்க போகிறேன். இங்கே வந்து அதுக்கான காஸ்ட் எவ்வளோ, சரிங்களா, அதாவது டோட்டல் காஸ்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை சிங்கிள் பர்சன் காஸ்ட்டாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, பர்சன் வைஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரெஸ் வாங்குகிறோம் அப்படின்னா, புடவை வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு புடவோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும், சரிங்களா. ஸோ அது வந்து பர் பர்சன் ஆர் பர் காஸ்ட் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அந்த காஸ்ட் வந்து இருக்கும். இங்கே வந்து ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஓகேங்களா, எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஒரு டோட்டல் காஸ்ட்ன்றது இங்கே தான் வரும். பேசிக்கலாகவே உங்களுக்கு வந்து ஆக்சுவல் காஸ்ட் இங்கே தான் இருக்கும். இங்கே வந்து பேசிக் காஸ்ட்டு ஜிஎஸ்டியோட ஆட் பண்ணும்போது இவ்வளோ வரும். சிலதுலாம் வந்து ஜிஎஸ்டியோட ஆட் பண்ணாமல் போட்டிருப்பேன், அதுவும் இங்கே வந்துடும், சரிங்களா. ஸோ இது வந்து நம்பர்ஸ் மக்களே, லைக் எத்தனை நம்பர்ஸ். இப்போ ஒன் எக்ஸாம்பிள், இப்போது நான் சொன்னல பிளேட்டு கணக்கு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது, லைக் ஹோட்டலில் வந்து பிளேட்டு கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது பர் இலை இல்லை பர் பிளேட்டு கணக்கு அப்படின் போது ஒரு பிளேட்டுக்கு காஸ்ட் இங்கே கொடுக்க போகிறேன், இல்லை இங்கே கொடுக்க போகிறேன். இங்கே வந்து எத்தனை பிளேட்ஸ் நம்ம பண்ண போகிறோம், அது வந்து 300 500 அப்படின்றத இங்கே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். அண்ட் இங்கே வந்து இந்த எல்லாத்துக்கான டோட்டலை இங்கே மென்ஷன் வந்து பண்ணுவேன். கடைசியில் கீழே வந்து இந்த எல்லாத்துக்கும் டோட்டல் இங்கே வந்துடும், சரிங்களா. அதை உங்களுக்கு அப்புறம் போட்டு காட்டுறேன், சரிங்களா. ஸோ இதான் கைஸ் நான் பிரிச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வாங்க ஒரு ஈவெண்ட்டாக பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் ஜம்பல்டாகவும் இருக்கலாம், பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டராக நான் வந்து போகிறேன். ஸோ அப்படியே ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பேசிக்கலாக வந்து முதல் ஈவெண்ட், லைக் முதல்ல நீங்கள் பண்ணக்கூடிய பட்ஜெட்டில் வந்து இந்த மேரேஜ் அப்படிக்கான விஷயத்தில் பட்ஜெட்டில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு திங் எதுவும் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக வந்து இந்த இது பண்ணுவீங்க. அதாவது வந்து பொண்ணு பையன் பார்ப்பாங்க, அந்த ஃபேமிலி வந்து பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஓகே ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நிச்சயதார்த்தம் நடத்துவாங்க. இந்த நிச்சயதார்த்தம் நடத்துறதுக்கு அப்புறம் தான் இந்த மேரேஜ் ப்ரொசீஜர் ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக நிச்சயதார்த்தமே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அந்த பட்ஜெட் தான். பட் இருந்தாலுமே நாங்கள் பர்சனலாக வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிக்கல, சரிங்களா. நாங்கள் வந்து நிச்சயதார்த்தம் வந்து எடுத்துகிட்டு போகல அப்படின்றதால அந்த விஷயத்தை நான் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கல. ஸோ இப்போ டேரெக்டாக பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே மேரேஜுக்கு போயிட்டோம் அப்படின்றதுனால வந்து மேரேஜுக்கான பட்ஜெட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பித்தாலே ஃபஸ்ட்டு முதல் திங்கே நம்மளுக்கு தேவைப்படுற விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய முதல் விஷயம் வந்து சத்திரம், அதாவது அந்த மேரேஜ்க்கான ஹாலை வந்து புக் பண்ணுறது தான் மக்களே, ஓகேலா.
ஸோ இப்போ வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த 3 வழிகள் மக்களே. ஒன்று வந்து சத்திரம், அதாவது மண்டபம் எடுத்து புக் பண்ணி பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து ஹோட்டல் கல்யாணம், அதாவது ஒரு ஹோட்டலில் எடுத்து கல்யாணம் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. மூணாவது வந்து கோவில் கல்யாணம். ஓகேங்களா? ஸோ கோவிலையும் எடுத்து பண்ணுவாங்க. கோவில் கல்யாணன்றது ஏன் கடைசி மூணாவது சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவில் கல்யாணன்றது சிலவங்க வந்து மோஸ்ட்லி வந்து கோவிலோடு முடிஞ்சிடாது. கோவில் முடிஞ்சதுக்கப்புறம் சத்திரத்துலேயோ இல்லை ஹோட்டல்லையோ பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் நடத்துவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த கோவில் கல்யாணன்றது ஒரு மூணாவதாக வருது. சரிங்களா? ஸோ ஆனால் எப்படி பார்த்தோம்னா இப்போ கோவில் கல்யாணம் எடுத்தால் கூட அதையும் வந்து சத்திரம் வரும், ஹோட்டலும் வரும். ஸோ அதனால் அது வந்து மூணாவதாக நம்ம வச்சுப்போம். பட் இந்த மெயின் இந்த 2 தான் மக்களே. அதை வந்து ஒன்று வந்து ஹோட்டல், அதாவது ஒன்று வந்து சத்திரம், அதாவது மண்டபம், இன்னொன்று வந்து ஹோட்டல். சரிங்களா? இதுதான் 2. ஸோ இப்போ நாங்கள் பண்ணது வந்து ஹோட்டல் கல்யாணம். அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி வேறு விலாகில் சொல்லியிருப்பேன். ஸோ ஹோட்டல் கல்யாணம் அப்படின்னும் போது ஹோட்டலில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சத்திரம், அதாவது அந்த ஹாலுக்கான செலவு வந்து கிடையாது. அவங்க எப்படி அதை கணக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டுக்கான கணக்கு தான். அதாவது பர் பிளேட்டு கணக்கு, ஒரு பர்சன் வந்து எத்தனை பிளேட்ஸ் எடுக்கிறாங்கன்ற கணக்கு பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேமெண்ட் மட்டும் பண்ணால் போதும், நீங்கள் ஹாலுக்கு தனியாக பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதில் ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. லைக் பார்த்திங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கல்யாணன்றது நீங்கள் மார்னிங் பண்ணுறீங்களே, மோஸ்ட்லி மார்னிங் தான் கல்யாணம் நடக்கும். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா உங்கள் ஹால் எத்தனை மணிக்கு கொடுத்துருவாங்களா? 3 மணி, விடிய காலையில் 3 கூட இல்லை, ஈவன் நைட்டு 12 மணிலேருந்து உங்களுக்கு ஹால் கொடுத்துருவாங்க. ஏன்னா நைட்டு 12 மணிலேருந்தே டெக்கரேஷன்ஸ் ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ 12 மணிலேருந்து அவங்க ஹால் கொடுத்துருவாங்க. மதியானம் 12 மணிலேருந்து அன்றைக்கி கல்யாணம் முடிஞ்சு அன்றைக்கி வந்து 11 o'clock ஒரு 12 o'clock வரைக்கும் உங்களுக்கு அந்த ஹால் வந்து உங்களுக்காக இருக்கும். பட் சிலவங்கன்னா இப்போ மோஸ்ட்லி கல்யாணன்றது 12 மணியோட, சிலது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 12 முடிஞ்சிடும். அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் சில சமயங்கள் என்ன ஆகுனா 12க்கும் மேலே போகும், 1 மணி 2 மணி வரைக்கும் கூட போகும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த 2 ஹவருக்கு 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் வந்து எதர் நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கலாம், லஞ்ச் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் லஞ்ச் அரேஞ்ச் பண்ண விரும்பலை அப்படின்னா அந்த 2 மணிக்கான எக்ஸ்ட்ரா, அந்த 2 மணி நேரத்துக்கான எக்ஸ்ட்ரா காசை நீங்கள் ஹோட்டலுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா கணக்கு. சரிங்களா? இதே நீங்கள் சத்திரம் கல்யாணம் பண்ணிங்கன்னா அது வேறு. சத்திர கல்யாணம் பண்ண பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக தான் நீங்கள் பே பண்ணணும். அதாவது உங்களுக்கு வந்து அந்த சத்திரம், அதாவது மண்டபத்துக்கு தனியாக பே பண்ணணும். அப்புறம் ஃபுட்டுக்கு, அதாவது கேட்ரிங்க்கு சொல்லி தனியாக பே பண்ணணும். அப்புறம் டெக்கரேஷன்ஸ் இதுக்கு எல்லாமே தனியாக பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒன்று நீங்கள் தனியாக பே பண்ண வேண்டியது இருக்கும். தட் இஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சத்திரம் அண்ட் ஹோட்டல். சரிங்களா? இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், திருப்பியும் சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க, இப்போ நாங்கள் எங்களோட கல்யாணத்தை ஹோட்டலில் பண்ணதுனால ஹோட்டலில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஈவெண்ட்ஸை கொண்டு போயிருந்தோம். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மத்தியானம் பார்த்தீங்கன்னா வந்து லஞ்சு, டின்னர் பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் வச்சுருந்தோம். அடுத்த நாள் மார்னிங் கல்யாணம் அண்ட் மத்தியானம் லஞ்சோட அப்படியே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வாங்க ஒரு பட்ஜெட்டாக பார்க்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் Day 1 லஞ்ச். டைப்பிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் கைஸ், மன்னிச்சுக்கோங்க. ஸோ Day 1 லஞ்சு. Day 1 லஞ்சுன்றது அதாவது February 1 சரிங்களா? நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். Feb 1. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ண கல்யாணத்துக்கு முன்னாள்னு சொல்லலாம். ஸோ Feb 1. ஸோ Feb 1 பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா பர் பிளேட் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா 1400 rupees வந்து பேஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஜிஎஸ்டியோட நீங்கள் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வந்து 18% ஜிஎஸ்டி. ஸோ 18 into 100. ஓகே, 18 divided by 100. 18 divided by 100 into this. ஓகே, ப்ளஸ் இந்த அமௌண்ட். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆச்சு மக்களே. எவ்வளோ நம்பர்ஸ் நான் வந்து கொடுத்துருந்தோம் இந்த 1400 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 நினைக்கிறேன், 35 பேருக்கு வந்து போட்டிருந்தோம். ஸோ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ வந்து வரும் அப்படிங்கிறீங்கன்னா இது இன்ட்டு இது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரூபா ஆச்சு மக்களே எங்களுக்கு, வெறும் வந்து லஞ்சுக்கு மட்டுமே. சரிங்களா? சரி, ஆமாம், Day 1 லஞ்சுக்கு மட்டுமே. அப்புறம் Day 1 டின்னர். ஸோ Day 1 டின்னர் எவ்வளோ ஆச்சு அப்படி எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னா 1700 ப்ளஸ் டேக்ஸஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ளஸ் டேக்ஸஸ் போட்டுக்கலாம். இது நாங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு எவ்வளோ பேருக்கு வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா 72 பேர் கொடுத்துருந்தோம். ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு. அதே மாதிரி Day 2, அதாவது மேரேஜ் டே அப்படின்னு போட்டுக்கலாங்க. Day 2, அதாவது February 2 மேரேஜ் டே. சரிங்களா? ஸோ இது வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ வந்து பர் பிளேட் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மார்னிங் வந்து 1300 ரூபாய் சம்திங் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து வித் டேக்ஸஸ் வந்து எவ்வளோ சார்ஜ் ஆச்சு, எத்தனை பேருக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்படின்னா 280 பீப்புளுக்கு ஆக்சுவலாக வந்து சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக 260 பீப்புள் தான் சொல்லியிருந்தோம். பட் அதுக்கப்புறம் வந்து 280 பீப்புளுக்கு அதை மாற்றிக்காச்சு. ஸோ 280 பீப்புள். ஸோ இதாக கைஸ் கணக்கு. அதே மாதிரி Day 2 லஞ்ச் அதோட முடிச்சாச்சு. அது வந்து ஒரு சில பேர் தான், எங்களோட ரொம்ப க்ளோசஸ்ட்டு பீப்புளுக்கு மட்டும்தான் நாங்கள் அதை லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். எங்களோட சொந்தக்காரங்க மட்டும் பாக்கி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருப்பாங்க.
ஸோ அவங்களுக்கு எவ்வளோனா 1400 ப்ளஸ் டாக்ஸஸ் மக்களே. ஸோ இவ்வளோ ஆச்சு. அது வந்து எவ்வளோ பேருக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம்னா 62 பேருக்கு கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக 60 பேர் கொடுத்துருந்தோம், 62 வந்து சார்ஜ் வந்து ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கொடுத்துருந்தோம்னா இது வந்து 70 தான் கொடுத்துருந்தோம், இது 60 தான் கொடுத்துருந்தோம், இது வந்து 250 தான் கொடுத்துருந்தோம். பட் இப்போ நான் போட்டுருக்கிறது உங்களுக்கு ஆக்சுவல் கணக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்றத உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் சரிங்களா. ஸோ இதாங்கி உங்களுக்கு டோட்டல் சார்ஜஸ். ஸோ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.3 lakhs எங்களுக்கு இது மட்டுமே செலவு வந்து ஆச்சு. ஓகே. ஸோ இதான் கைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கான அந்த ஹாலுக்கான சார்ஜஸ். ஒரு ஹால் நீங்கள் ஹோட்டல் எடுக்கிறீங்கன்னா இது வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் துரியாவில். ஸோ எவ்வளோ ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு 7.3 lakhs வந்து ஆயிடுச்சு மக்களே, ஹோட்டலுக்கான ஹால் மட்டுமே. ஓகே. இதை தாண்டி அடுத்தது ரூம்ஸ், அதாவது ஹோட்டலில் ரூமும் எடுக்கணும். இந்த ஹோட்டலில் பண்ணுற கூட ஒரு அட்வான்டேஜ் நான் சொன்ன மாதிரி எஸ் உங்களுக்கு ரூமும் அங்கேயே கிடச்சிரும். நீங்கள் இதுக்கு தனியாக நீங்கள் இன்னொரு இடத்துல ரூம் போட வேண்டிய அவசியம் இல்லை. மேரேஜ் ஹால் அப்படின்னு பார்க்கும்போது மண்டபத்துலேயும் உங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கும், ஆனால் லிமிட்டடாக தான் இருக்கும். ஒரு என்ன சொல்கிற ஒரு 5 7 அவ்வளோதான் லிமிட் ரூம்ஸ் இருக்கும். சில மேரேஜ் ஹால்ஸ் 2 3 தான் வச்சுருப்பாங்க. பட் ஹோட்டல் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு இதில் எப்படியும் 300-400 ரூம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் ரூம்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் இங்கே இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து ரூம்ஸ் எடுத்துருந்தோம். ஸோ நாங்கள் வந்து 2 டைப் ஆஃப் ரூம்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம் மக்களே. ஒன்று வந்து டீலக்ஸு, இன்னொன்று வந்து சூட் ரூமு. சூட் ரூம் வந்து கொஞ்சம் பெரிய ரூம், அதுக்கான ரிவ்யூ உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பேன், கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது. ஸோ சூட் ரூம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2 ரூம் தான் எடுத்திருந்தோம். ஒன்று வந்து பொண்ணு வீட்டு ஃபேமிலிக்கு, இன்னொன்று பையன் வீட்டு ஃபேமிலி. அதாவது நான் என் தம்பி அம்மா 3 பேரும் தங்குறதுக்கு அந்த ரூமு. இன்னொரு ரூமில் வந்து 4 பேர், அதாவது பொண்ணோட தங்கச்சி, அவங்க அம்மா அப்பா. ஸோ அது வந்து ரெண்டாவது. ஸோ இந்த 2த்துக்கு மட்டும் சூட் ரூமு. மற்றவங்க எல்லாருக்குமே எங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டீலக்ஸ் ரூம் தான் போட்டிருந்தோம். ஸோ டீலக்ஸ் ரூம்ஸ் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஸோ ரூம்ஸ் போட்டுடலாம். ரூம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டீலக்ஸ் ரூம் மக்களே. ஸோ டீலக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 16 ரூம்ஸ் போட்டிருந்தோம் டோட்டலாக. ஸோ ஒரு ரூமோட சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தோராயமாக 8500. இது எப்படின்னா ஏன் 8500 அப்படின்னு போடுறேன்னா இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே போட்டுக்கலாம், இங்கே வேண்டாம், 8500. ஓகே. இது எப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணால் கொஞ்சம் காஸ்ட்லி மக்களே, 9500 கிட்டத்தட்ட ஆகும், 9400 சம்திங். இதை நீங்கள் ஆஃப்லைனில் புக் பண்ணுறீங்க, நான் சொல்கிறது ஆஃப்லைனில் புக் பண்ணுறது, அதாவது ஹோட்டலுக்கு போய் டைரெக்டாக புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 9300 9500 அந்த ரேஞ்ச் ஆகும். இதே நீங்கள் வந்து ஆன்லைனில், அதாவது கோவாக இருக்கட்டும், இல்லை மேக் மை ட்ரிப்பாக இருக்கட்டும், அப்படி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 8500 சம்திங் தான் உங்களுக்கே ஆகுமே. 8500 8000 அந்த ரேஞ்ச் தான் ஆகுமே. ஸோ இது ஏன் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது மக்களே. மீனிங் நீங்கள் வந்து கேன்சலேஷன் பண்ண முடியாது. அதை தாண்டி வந்து ஏதாவது எக்ஸ்டென்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செக் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி 12 மணிக்கு செக் அவுட் பண்ணுவாங்க. லைக் இப்போ செக்இன் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு இருக்கும், இப்போ செக் அவுட் 12 மணிக்கு இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா அந்த செக் அவுட்டில் செக்இன் இருக்கும், பட் செக் அவுட்டில் எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண முடியாது, எக்ஸ்டென்ஷன் நீங்கள் பண்ணவே முடியாது. பட் ஆனால் நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் பண்ணும்போது, அதான் எங்கள் ஹோட்டலுக்கார சொன்னாங்க, டூரியாவில் அதான் சொல்லியிருந்தாங்க, ஆஃப்லைனில் நீங்கள் பண்ணும்போது டேரெக்டாக ஹோட்டல் மூலமாக நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஏதாவது எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு 1 hour 2 hour வரைக்கும் நாங்கள் எக்ஸ்டென்ஷன்ஸ் அலோவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 12 மணிக்கு செக் அவுட் பண்ணோன்னா ஒரு 12:30 1 1:30 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், நாங்கள் அதை அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், பிரித்து நாங்கள் வந்து பே பண்ணியிருந்தோம். லைக் சூட் ரூம்ஸ் அண்ட் ஒரு 4 டீலக்ஸ் ரூம் பார்த்திங்கன்னா வந்து வி பெய்ட் வயா தி ஹோட்டல். மற்றது எல்லாமே கோஐபிப்பு மேக் மை ட்ரிப் வழியாக நாங்கள் பே பண்ணியிருந்தோம் மக்களே. ஸோ அதனால தான் இது தோராயமான உங்களுக்கு ரேஞ்சாக போடுறேன் 8500 மக்களே. டோட்டலாக எவ்வளோ ரூம்ஸ் பார்த்திங்கன்னா 16 ரூம்ஸ் நாங்கள் வந்து எடுத்திருந்தோம். ஸோ எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சு மக்களே. அதே மாதிரி ரூம்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு, அதாவது ஃபார் சூட் ரூம். ஸோ சூட் ரூம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு போட்டிருந்தோம் அப்படின்னா 12000 போட்டிருந்தோம். ஸோ இது வந்து 2 ரூம்ஸு, ஸோ டோட்டலாக 24000. ஓகே. ஸோ இதாங்க ரூம்ஸ். இது தாண்டி அதர்ஸ், இந்த ஹோட்டலில் நாங்கள் செலவு பண்ண அதர்ஸ், அதாவது அதர்ஸ்ன்றது இந்த ரூம் அண்ட் ஹாலுக்கான ஏதாவது அதர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 செலவு பண்ணியிருக்கோம். அது என்னன்றது சொல்ல விரும்பலை, ஆயிரும் கண்டிப்பாக, ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆகிடும். அதாவது யாராவது காஃபி சரக்கு மாதிரி கேட்பாங்க, அதுக்கு தான் இந்த காசு, சரிங்களா. ரைட். ஸோ இதான் ஹோட்டலுக்கான ஆக்சுவல் செலவு. இது தாண்டி டெக்கரேஷன் சொல்லிட்டு இருக்குது, அது இப்போ பார்ப்போம். ஸோ இதுலேருந்து இப்போது டெக்கரேஷன்ஸ் பார்க்கலாம். டெக்கரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம இந்த ஹோட்டல் புக் பண்ணும்போதே உங்களுக்கு வந்துடும், சரிங்களா. நீங்கள் ஹோட்டலுக்கான இதை நீங்கள் இந்த ஹால் புக்கிங்காக இருக்கட்டும், ரூம் புக்கிங் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த மேனேஜர்கிட்ட நீங்கள் டெக்கரேஷன்ஸ் பற்றியும் பேசிடலாம். ஏன்னா யூஸ்வலாக ஹோட்டலில் பண்ணும்போது 5 ஸ்டார் 4 ஸ்டார் ஹோட்டல் பண்ணும்போது பர்டிகுலராக அவங்க ஒரு வெண்டர் வச்சுருக்காங்க. அந்த வெண்டர் மூலமாக தான் அவங்களோட அந்த ஹால் டெக்கரேஷன்ஸ் பண்ணுறது அளவு வந்து பண்ணுவாங்க. நீங்களாக இப்போ சத்திரம் போனீங்கன்னா நீங்கள் உங்கள் டெக்கரேஷன்ஸ் அதை நீங்கள் கூப்பிட்டு வரலாம், யார் வேணால் கூப்பிட்டு வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
யாரை வேணால் அலோவ் பண்ணுவாங்க. அது இப்போலாம் வந்து இப்போலாம் பார்த்திங்கன்னா ஈவன் சத்திரத்தில் மண்டபத்தில் கூட பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஒரு சில பேர் டெக்கரேஷன் அந்த வெண்டர்ஸை மட்டும் தான் வச்சு பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஹாலை வந்து அவங்க டேமேஜ் பண்ணி விட்டுறாங்க அப்படின்றதுனால. ஸோ ஹோட்டலில் இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பர்டிகுலராக அவங்க ஒரு வெண்டர் வச்சுருப்பாங்க, அந்த வெண்டரை மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெண்டர் மூலமாக பண்ணும்போது எங்களோட மேனேஜர் என்ன பண்ணிட்டாருன்னா, நாங்கள் அந்த வெண்டரை கொடுக்குறோம், எங்கள் மூலமாக பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த வெண்டர் மூலம் தான் கான்டாக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இட் வென்ட் மயா ஹோட்டல் அப்படின்றா இதை கண்டினியூஸாக நான் இதுலேயே உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் மக்களே, சரிங்களா? ரைட். ஸோ இப்போ டெக்கரேஷன்ஸ் எவ்வளோ ஆச்சு அப்படிங்களா, அதாவது ஹாலுக்கான டெக்கரேஷனாக இருக்கட்டும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு, அப்புறம் ஈவன் வெளியே லைக் என்ன சொல்கிறது போர்டு இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அப்புறம் மாடியில் இந்த டெக்கரேஷன்ஸ் பண்ணதாக இருக்கும். டோட்டலாக எவ்வளோ செலவாச்சுன்னா 1.2 lakhs வந்து செலவாச்சு மக்கள், சரிங்களா? அது இல்லாமல் அடுத்தது வந்து ஐயர் அண்ட் மேளம். ஐயர்ன்றது ஐயர் பண்ணுவாங்களா, அப்புறம் மேளதாளம், அதை கெட்டி மேளம் சொல்லுவாங்களே, அது கெட்டி மேளம் குரூப்பு. ஓகே, அது வந்து எங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 15 + 15 தட் இஸ் 30,000 ஆச்சு பார்க்கலாம். ஏன்னா 15,000 போட்டுக்கலாம் இன்ட்டு 2, ஸோ டோட்டலாக 30,000 ஆச்சு. ஓகே, அதே மாதிரி அடுத்தது வந்து பூஜா ஐட்டம்ஸ். டோட்டலாக வந்து பூஜா ஐட்டம்ஸ் வந்து எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5,000 செலவாச்சுன்னு அம்மா சொன்னாங்க. இது எனக்கு தோராயமாக தெரியாது, நான் ஒரு தோராயமாக தான் வந்து போடுறேன் மக்களே, ஓகேங்களா? இது ஆச்சு மக்களே. இது தாண்டி வந்து வேனு, அதாவது எங்களோட பெங்களூர் மக்கள் பார்த்திங்கன்னா வந்து வேனில் நாங்கள் கூப்பிட்டு வந்திருந்தோம். எங்கேருந்துன்னா டேர்ம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்தே பாரத்தில் வந்துட்டாங்க அன்றைக்கி மார்னிங். எனக்கு ஃபர்ஸ்ட் February 1 ஒரு மார்னிங் கிளம்பி மத்தியானம் போல் வந்து வந்தே பாரத்தை வந்து பெங்களூர் சென்னை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் அவங்கள வேனில் பிக்கப் பண்ணிட்டு திருப்பி வந்து ட்ராப் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ சார்ஜ் நாங்கள் பேசியிருந்தோம் அப்படின்னா 5,000 சம்திங் பேசியிருந்தோம்னு சொல்லி என் தம்பி சொன்னாங்க. ஷூராக தெரியாது, அப்படி தானே சொல்கிறேன். 5,000 போயிட்டு இருந்தோம். ஸோ டோட்டலாக 5,000 பேசி. ஓகே, ஸோ எஸ், இதுதான் பேசிக்காக ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய நீங்கள் வந்து விஷயங்கள். அடுத்தது நான் நெக்ஸ்ட் கோர்த்தி இப்போ வந்து அடுத்த லெவலுக்கு போயிடலாம். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ கல்யாணத்தில் இல்லைனா பட்ஜெட்டில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் லெட்டர்ஸ், அதாவது இந்த இன்விடேஷன் கார்டு அடிப்பாங்களே, பத்திரிகைன்னு சொல்லுவாங்களா, அந்த பத்திரிகை. ஸோ பத்திரிகையை நீங்கள் அடிக்கணும் மக்களே. பத்திரிகை அடிக்கும் போது என்னென்ன பண்ணணும், பத்திரிக்கை அடித்து முடிச்சு என்ன பண்ணணுன்றது நான் ப்ரீவியஸ் vlogsல போட்டிருப்பேன், நீங்கள் போய் பார்த்துக்குவாங்க. ஸோ இப்போ பத்திரிக்கை அடிக்கிறது எங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ இன்விடேஷன் லெட்டர்ஸ், நாங்கள் இன்விடேஷன் லெட்டர்ஸ் 2 வகையான இன்விடேஷன் லெட்டர்ஸ் போட்டிருந்தோம். ஒன்று வந்து மெயின், இதை வந்து எல்லாேருக்கும் லைக் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்கான இன்விடேஷன் லெட்டர்ஸ் வந்து நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ இது வந்து நாங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வந்து ஒரு இன்விடேஷன் லெட்டர் வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 400 rupees போட்டிருந்தோம் மக்களே. ஸோ எவ்வளோ பேருக்கு போட்டிருந்தோம் அப்படின்னா 75 பேருக்கு தான் வந்து போட்டிருந்தோம், சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து 30,000 செலவாச்சு. இந்த இன்விடேஷன் லெட்டர் கொஞ்சம் நல்லா சூப்பரான இன்விடேஷன் லெட்டர் அதை நாங்கள் எடுத்து போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ சார்ஜஸ் வந்து ஆச்சு. இது இல்லாமல் ஆக்சுவலாக என் தம்பி முதல்ல என்ன சொல்லிட்டான்னா, நான் ஃப்ரெண்ட்ஸை நான் பெருசாக போட மாட்டேன், நான் வந்து கொலீக்ஸை கூப்பிட போகிறது கிடையாது. ஸோ அதனால் எனக்கு இந்த 75 நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸுக்கும் கொடுத்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டான். பட் அப்புறம் தான் நிறைய பேர் சொல்லி என்னாச்சுன்னு தெரியல, மைண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு அவனுக்கு. திடீர்னு பார்த்தோன்னா இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கும், சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொலீக்ஸுக்குமே நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ வந்து அவங்களுக்கு நான் தனியாக அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னா, தனியாக அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தனியாக அடித்தான். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸுக்கு அது எவ்வளோ ரூபாய்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 60 ரூபாய்க்கு அடித்தான். ஸோ 60 ரூபாய்க்கு 100 இன்விடேஷன் கார்ட்ஸ் அடித்தான். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6,000 மார்க்லே. ஸோ டோட்டலாக வந்து 36,000 சம்திங் வந்து செலவாச்சு இந்த இன்விடேஷனுக்கு கைஸ். ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த கல்யாணம் அப்படின்னு பார்க்கும்போது, எஸ், உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஆல்பம்ஸ் இது ரெடி பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து போகணும். என் தம்பி யார் மூலமாக புக் பண்ணான் அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா எல்லாமே அவன் தான் கைஸ் புக் பண்ணான், நான் பார்த்துக்கிறேன் இந்த கல்யாணத்தை அப்படின்ட்டான். ஸோ எங்களுக்கு எந்த பெருசாக வேலைலாம் வைக்கல, நானும் சரி போடா அப்படின்னு சொல்லி விட்டேன். ஸோ ஃபோட்டோ அண்ட் ஆல்பம் மக்களே, அதாவது ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஆல்பம் இது எப்பவுமே ஒரே டீமாக தான் பண்ணுவாங்க. சில சமயங்களில் மட்டும்தான் அவங்களுக்கு தனித்தனி டீம் பண்ணுவாங்க. பட் இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்களே எனக்கு ஆல்பம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபி ஃப்ரம் ஆல்பம் வந்து எவ்வளோ ஆச்சு எங்களுக்கு டோட்டலாக இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் இருக்குங்களே, அது உருப்பட எல்லாமே சேர்த்து வந்து எவ்வளோனா 1.2 lakhs வந்து சார்ஜ் வந்து பண்ணியிருந்தாங்க மக்களே. ஸோ இதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கான சார்ஜஸ். ஆல்பம் இன்னும் வரல, தெரில எப்போ வரும்னு தெரில, அதை பற்றி நோ ஐடியா, சரிங்களா? ஸோ இது வந்து இது வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். ஓகே, இதை தாண்டி எஸ் அடுத்தது இன்னொரு பெரிய பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் ட்ரெஸ் மக்களே. அதாவது நீங்கள் ட்ரெஸ் வாங்குறது, கோல்டு வாங்குறது, இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம அதை பார்க்கணும் மக்களே. ஸோ ட்ரெஸ் அப்படின்னு பார்க்கும்போது
மூணு பேருக்கு 3 இல்லை, இன்ஃபேக்ட் 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா 4 5 பேருக்கு நாங்கள் வந்து ட்ரெஸ் வாங்க வேண்டியது இருக்கும். யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து மெயின் மாப்பிள்ளைக்கு, ஓகேங்களா, அதான் என் தம்பிக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் என் அம்மாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ், 3வது எனக்கு ட்ரெஸ்ஸஸ். அதை தாண்டி பொண்ணுக்கும் ட்ரெஸ் வாங்கணும், நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். ஒரு செட்டு வந்து நம்ம வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு செட்டு வந்து பையன் ஃபேமிலிக்கு, லைக் பையன் ஃபேமிலி மீன்ஸ் மாப்பிள்ளைக்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க. இது வந்து ப்ரொசீஜர். அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பொண்ணோட அம்மா அப்பாவுக்கும் நம்ம வந்து ஒரு செட்டு வாங்கி கொடுக்கணும். ஸோ இத்தனை பேர் வாங்கி கொடுக்கணும். இது இல்லாமல் எங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் நம்ம வந்து புடவைகள் வாங்கி கொடுக்கணும். இதுவும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரெடிஷனாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, தமிழ் ட்ரெடிஷனை பொறுத்த வரைக்கும், சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய தம்பிக்கான ட்ரெஸ்ஸு பிரதர்னு போட்டுக்கிறேன். ட்ரெஸ் ஃபார் பிரதர், ஓகே, ட்ரெஸ் பிரதர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இவனுக்கு வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2 லட்சம் கிட்ட செலவாயிடுச்சு மக்களே, ஓப்பனாக சொல்கிறேன் 2 லட்சம். ஆனால் இது வந்து இந்த 2 லட்சத்தில் எப்படியும் ஒரு 1.5 லட்சம் கிட்டத்தட்ட அவங்களே கொடுத்துட்டாங்க. யாருன்னா பொண்ணு வீடு சைடே வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு வந்து நீங்கள் வந்து இது நாங்கள் கொடுக்குறது இல்லை, அது 1.5 லட்சமா இல்லை 1 லட்சம் கொடுத்தாங்களான்னு தெரில, ஷூராக தெரியாது. ஸோ அவ்வளோ வந்து கொடுத்துட்டாங்க. நான் அதை மென்ஷன் பண்ணலை. இப்போதைக்கு எங்கள் சைடில் மட்டும் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா தோராயமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில பல எக்ஸ்ட்ராஸ். அவன் வந்து என் தம்பி அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கன்னா அசந்துருவீங்க, நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நானும் சொல்கிறேன், என்ன சொல்கிறது, இப்போது கல்யாணத்துக்கு போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி அன்றைக்கி இங்கேருந்து வீட்டிலேருந்து சத்திரத்துக்கு வரைக்கும், லைக் வீட்டிலேருந்து ஹோட்டல் போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் கோயிலுக்கு போனாலும் அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, படுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, காலையில் எழுந்து நலங்கு வைக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் கல்யாணத்துக்கு ஒரு 2 ட்ரெஸ்ஸு, ரிசப்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் ரிசப்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் வீட்டிலேருந்து லைக் வீட்டுக்கு வெளியே வந்துட்டு வீட்டிலேருந்து உள்ளே வரைக்கும் வரதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் திருப்பியும் கிளம்பி போட்டு பெங்களூருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, பெங்களூரில் இருக்கிறது வந்து 3-4 ட்ரெஸ்ஸு, அப்புறம் ரிசப்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ மாதிரி கிட்டத்தட்ட எப்படியும் வந்து ஒரு எத்தனையோ ட்ரெஸ்ஸஸ் வாங்கினாங்க, கணக்கில்லை. அதுக்கு ஷூ வேறு, செருப்பு வேறு, அவ்வளோ வாங்கினா, வாட்சஸ் வேறு வாங்கினா, சன்கிளாஸஸ்ஸு. ஸோ இது எக்ஸ்ட்ராஸ் மட்டுமே, அதாவது அவங்க அது பொண்ணு வீடு சைடு வந்து கொடுக்கறது போக எக்ஸ்ட்ராஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 50,000 செலவாச்சு மக்களையான ட்ரெஸ் மட்டுமே, சரிங்களா. இது வந்து என் தம்பிக்கான ட்ரெஸ்ஸு. அடுத்தது என் அம்மா, ஓகேலா. என் அம்மா வந்து எப்போயுமே இந்தளவுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. அம்மாக்கள் எப்போயுமே அப்படி தான் கேஸ், ஓகேலா. அவங்க வந்து அந்த செலவு பண்ண மாட்டாங்க. என் அம்மா வந்து டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 25,000 தான் செலவாச்சு, ஓகேலா. ஸோ வந்து 25,000. எனக்கு வந்து நானும் இதே மாதிரி தான் கொஞ்சம், ஏன்னா வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டேன். ஸோ எனக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 20,000 செலவாச்சு மக்களே ட்ரெஸ்ஸுக்கு, அவ்வளோதான். சரி, இது வந்து இன்க்ளூடிங், நான் சொல்கிறது வந்து இன்க்ளூடிங் ரிசப்ஷன். அது நான் ஆல்ரெடி என்னோடய வ்ளாகில் நான் பார்த்துருக்கேன், திருப்பியும் சொல்கிறேன். கல்யாணம் முடிச்சுட்டு ரிசப்ஷன் போயிட்டு வர வரைக்குமே உள்ள ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சேர்த்து தான் இது வந்து எங்கள் 2 பேருக்கும், அதாவது அம்மாவுக்கும் எனக்குமே, சரிங்களா. இது ஓகேலா. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கு புடவை வாங்கி கொடுத்துருந்தோம். அது அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து பொண்ணு வீட்டுக்கு ட்ரெஸ்ஸு மக்களே, அதாவது பொண்ணு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா புடவை வாங்கி கொடுத்துருந்தோம். ஸோ பொண்ணு ட்ரெஸ்ஸு அப்படின்னு போட்டுடலாம். பொண்ணு ட்ரெஸ்ஸு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 75,000 வந்து செலவாச்சு மக்களே, அந்த பொண்ணுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா வாங்கி கொடுக்குறதுக்கு, சரி இங்கே போட்டுருக்கோம் வேண்டாம், ஓகே. ஸோ அது செலவாச்சு, கண்டிப்பாக இது வந்து பண்ணி தான் ஆகணும். இது ஐ திங்க் 2 செட்டு நான் வாங்கி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து கல்யாணத்துக்கு ஒரு புடவை, அப்புறம் ரிசப்ஷனுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இந்த லேங்கா மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து அதுக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக 75,000 செலவாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து இது வந்து பொண்ணு வீடு ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இன்க்ளூட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அவங்க அம்மா அப்பாக்கான ட்ரெஸ்ஸும் கூட. ஸோ எப்படியும் 50,000 வச்சுக்கோங்களேன். அது ஒரு புடவை, லேங்கா எல்லாம் சேர்த்து 50,000. அப்புறம் அவங்க அம்மா அப்பாவுக்கு ட்ரெஸ் வந்து கிட்ட ஒரு 15,000 சம்திங். ஸோ டோட்டலாக வந்து எப்படி 75,000 செலவாச்சு. இது வந்து பொண்ணு வீடு ட்ரெஸ்ஸு மக்களே, அது பொண்ணு ட்ரெஸ்ஸு இல்லை, பொண்ணு வீடு ட்ரெஸ், ஓகே. அவங்க அம்மா அப்பா சேர்த்தும் சொல்கிறேன் இது, சரிங்களா. ஸோ இது வந்து இவ்வளோ செலவாச்சு. இது இல்லாமல் ரிலேட்டிவ்ஸ், எங்களோட லைக் அவர் ரிலேட்டிவ், அதாவது இது, அதாவது 2 வகை மக்களே. ஒன்று வந்து புடவை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து வேட்டி சட்டை, ஓகேலா. அதாவது லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஓகேங்களா, அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. இதில் வந்து இந்த புடவை வந்து நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம், வேட்டி சட்டை நாங்கள் வாங்கி கொடுக்கல, அதுக்கு பதிலாக காசாக கொடுத்துட்டோம். இது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புடவைன்றது உங்களுக்கு ஒரு 1 சிங்கிள் சைஸ் தான். ஆனால் வேட்டி சட்டை இல்லை வேட்டி கூட 1 சிங்கிள் சைஸ் தான். ஆனால் சட்டைன்றது மாறும் அப்படின்றதுனால அது ஒருத்தருக்கு சட்டை நம்ம வந்து அப்புறம் சைஸ் செட் ஆகலாம் அப்படின்னா போட மாட்டாங்க. அப்படின்றதுனால நான் பண்ணிட்டோம்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு இந்த வேட்டி சட்டைக்கு பார்த்திங்கன்னா வந்து காசாகவே நாங்கள் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். ஸோ அதனால் வந்து
இது வந்து யாருக்கு கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புடவை வந்து யாருக்கு கொடுத்தோம் புடவை கட்டப்பட்டிருக்கோம். புடவை வந்து யாருக்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னா என் அம்மாவோட தங்கச்சிங்கள் மக்களே, அதாவது என் அம்மாவோட அக்காக்கள் தங்கச்சிகள், அப்புறம் வந்து என் அம்மாவோட மாமன்காரனோட ஒய்ஃப், அதாவது என்னோட அம்மாவோட அண்ணனோட ஒய்ஃபு, அப்புறம் அப்பா வீடு சைட்லேருந்து அவங்களோட அப்பா வீடு சைடோட பிரதர்ஸ் அவங்களோட ஒய்ஃபுங்களுக்கு. ஸோ அப்படி நான் கொடுத்துருந்தோம். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து எப்படியும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 புடவை மக்களை, இன்க்ளூடிங் எங்களோட வீட்டுக்கான வேலைக்கார அம்மா இவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருந்தோம். அப்புறம் வந்து எங்களோட அக்காவோட பொண்ணுங்க, அவங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு, அவங்களோட ஒய்ஃபுங்களுக்கு. ஸோ டோட்டலாக வந்து எப்படியும் வந்து ஒரு 14 புடவை வந்து மக்களே. ஈச் சாரீ வந்து எப்படியும் எனக்கு தெரில, ஷோராக எனக்கு தெரியாது எவ்வளோ ரூபாய்க்கு செலவாச்சுன்னு சொல்லிட்டு, எப்பயும் வந்து ஒரு 7,000 வச்சுக்கோங்களேன். ஒரு சாரீ வந்து 7,000 சம்திங், எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்குது, ஷோராக தெரில. ஸோ இவ்வளோ வந்து செலவாச்சு மக்களே, கிட்டத்தட்ட 1 லட்சம்னு வச்சுக்கோங்களேன் தோராயமாக, அவ்வளோ ஆச்சு. அதேமாதிரி வேட்டி சட்டை பார்த்திங்கன்னா வந்து ஒன்லி பார்த்திங்கன்னா எங்களோட மாமனுங்களுக்கு அண்ட் சித்தப்பாங்களுக்கு மட்டும் நாங்கள் கொடுத்துருந்தேன். ஸோ மாமங்களுக்கு சித்தப்பாக்கள் பார்த்திங்கன்னா வந்து வேட்டி சட்டைக்கான காசு மட்டும் கொடுத்துருந்தோம். ஸோ வேட்டி சட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000. ஸோ டோட்டலாக வந்து 4 பேர். ஸோ 4 பேர் போட்டிருந்தோம். ஸோ இவ்வளோக்கு நான் போட்டிருந்தோம். இது வந்து ஒன்லி மாமங்காரங்க, அதாவது அக்கா புருஷங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அண்ணன் ஓகேங்களா, அவங்களுக்கு மட்டும் இது கொடுத்துருந்தோம். சரிங்களா, இல்லை 4 கூட 5 நினைக்கிறேன். எஸ், 5 பேர் கொடுத்துருந்தோம். சரிங்களா, ஸோ 10,000. ஓகே, இது இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பியூட்டி பார்லர். ஆப்வியஸாக வந்து நீங்கள் வந்து பியூட்டி பார்லர் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதையும் போட்டுடலாம். ஸோ பியூட்டி பார்லருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா 25,000 செலவாச்சு மக்களே பியூட்டி பார்லருக்கு. இது மேண்டேட்ரி, நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது வந்து கோல்டு, அதாவது தாலி. ஓகேங்களா, இதில் வந்து டவுரி ஆட் பண்ணல மக்களே. டவுரின்றது அது டவுரின்னு சொல்ல மாட்டாங்க, கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். சரி, இது வந்து டவுரின்ற ஒரு டாப்பிக்கை நான் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன், பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன். நிறைய இடங்களில் அது டவுரியாக சொல்லப்படுது, நிறைய இடத்துல அது கிஃப்டாக சொல்லப்படுது. சரிங்களா, அதாவது எப்படின்னா இப்போது பொண்ணு வீட்டு சைடே கேட்பாங்க, பொண்ணு நாங்கள் இவ்வளோ போட்டுறோம் சொல்லிவிடுவாங்க உங்களே, நாங்கள் வந்து இவ்வளோ போட்டுறோம், இது நாங்கள் கேட்காமலே சொல்லுவாங்க. சில சமயத்தில் நாங்கள் வந்து பொண்ணுக்கு வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் இவ்வளோ பண்ணுவோம் அப்படின்றத சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் வந்து எங்களுக்கு நாங்களும் இவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னு நாங்களும் தெளிவாக சொல்லிட்டோம். சரிங்களா, அது வந்து எந்த வகையிலையும் அவங்க கேட்டோ இல்லை இது ஒரு ஆப்போசிட் சைட் கேட்டோ நாங்கள் பண்ணலை. அவங்க கேட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் கேட்குறோம் வச்சுக்கோங்களேன், நாங்கள் கேட்காம கூட அவங்க வந்து பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்ம அதை வந்து வேணாம்னு சொல்ல முடியாது. இப்போ நாளைக்கு வேணாம்னு சொன்னோம்னா அது வந்து அவங்களுக்கு வந்து மரியாதை குறைவாக ஆகிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய ஃபேமிலியில் நாங்கள் ஒரு சைடில் அப்படி தான் பார்த்துருக்கோம். இல்லை அப்படிலாம் கிடையாது, நீங்கள் வேணாம்னு சொன்னால் கூட நாங்கள் பண்ணுவோம், இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஸ்டீஜஸ்க்கான ஒரு விஷயம் அப்படின்றது இருக்குது. இது வந்து டவுரின்றதுல ஆக்சுவலி இட்ஸ் கைண்ட் ஆஃப் டவுரி தான், பட் இது வந்து ஒரு டவுரியாக, அதாவது அந்த கொடுமைப்படுத்தி பண்ணக்கூடிய டவுரின்னு கிடையாது, இது வந்து பெருமையாக பண்ணக்கூடிய விஷயம். சரிங்களா, இது வந்து ஒரு கல்ச்சர். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து அது வந்து வேறு விஷயம். பட் ஸ்டில் நான் இப்போ வந்து அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கல, ஸோ அதை விட்டுறலாம். சரிங்களா, டவுரின்ற விஷயத்த இங்கே நான் ஆட் பண்ணலை. நான் ஒரு குறிப்பிட்ட பவுண்ட் போட்டோம், அது எவ்வளோ நான் சொல்ல விரும்பலை, அதை மட்டும் இந்த பட்ஜெட்டில் நான் ஆட் பண்ணிக்கல. சரிங்களா, மன்னிச்சிருக்கேன். சரி, இப்போ தாலி மட்டும் சொல்கிறேன். தாலி வந்து எவ்வளோ ரூபாய் ஆச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட தாலி ப்ளஸ் சரடு அந்த அதெல்லாம் போட்டோம்ல, அது வந்து 47,000 கிட்டத்தட்ட ஆச்சு மக்கள். எங்களுக்கு நான் கரெக்டாகவே போட்டுறேன், கிட்டத்தட்ட 15 வச்சுக்கலாமே, ரவுண்ட் ஆஃபாக போட்டுக்கலாம் தாலி. ஓகேங்களா, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த அடுத்தது வந்து எஸ் ஆப்வியஸாக. ஸோ இதான் கேஸ் பேசிக்கான செலவு உங்களுக்கு கல்யாணத்துக்கான. இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு இதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக உங்களுக்கு செலவு இருக்காது. அதர் செலவு அப்படின்னு சொல்லி விஷயம் இருக்குது. இப்போ இதெல்லாமே நீங்கள் வாங்க போவீங்களா, ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இன்விடேஷன் லெட்டருக்காக நீங்கள் வந்து பூ சுற்றுறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து கல்யாண மேட்ரை பார்க்குறதா இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஓடுவீங்க. கிட்டத்தட்ட இந்த ஹோல் விஷயம் நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எப்பயும் ஒரு 1.5 மாதம் ஆகும். இந்த 1.5 மாதத்தில் நீங்கள் ஓடுவீங்களே, ஸோ அதுக்கான பெட்ரோல் செலவை இப்போ போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன், ஜோசியக்காரங்க, ஜோசியம் பர்சன். ஓகேங்களா, ஸோ அவருக்கு நீங்கள் பே பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு பர்சன் ஒரு மாதிரி வாங்குவாங்க. 200 ருபீஸ்னு வாங்குறோம், 100 ருபீஸ், 200 ருபீஸ்லேயும் இருக்காங்க, 500 ருபீஸ்லேயும் இருக்காங்க, 1000 ருபீஸ்லேயும் இருக்காங்க, 10,000 ருபீஸ்லேயும் இருக்காங்க. ஸோ நாங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னா, எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா 200 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வாட்டி போயிடணும். ஸோ இதான், இது வந்து ஒரு நெக்லிஜிபிள்னால ஆட் பண்ணலை, பட் இருந்தாலுமே ஜஸ்ட் சும்மா ஒரு தோராயமாக ஆட் பண்ணி விட்றேன். இதே நீங்கள் வந்து பொண்ணு, இது வந்து லவ் மேரேஜ் அப்படின்றதுனால வந்து ஒரு 2 வாட்டி தான் பார்த்தோம் என் தம்பிக்காக. இதே அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டியும் ஒரு பொண்ணும் போய் ஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய்க்கு மேலே போயிடும். ஏன்னா அவ்வளோ பொண்ணுங்களை பார்த்து செலக்ட் பண்ணுவோம்ல. இது அப்படி இல்லை, சிங்கிள் ஷாட் தான். ஸோ ஒரு வாட்டி போனோம்,
ஒரு டேட் பார்த்தோம், அப்புறம் இன்னும் அந்த டேட்டு ஒத்து வர சொல்லி திருப்பி இன்னொரு வாட்டி போனோம், அதனால் 2 வாட்டி போனோம். ஸோ 200 × 2 ஸோ 400 செலவாச்சு ஜோஷியா பர்சன். இப்போ அதர்ஸ் போட்டுடலாம். இந்த அதர்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் இருக்குது, ஓகேங்களா, ஃபுட்டு இருக்குது. அப்புறம் ஒரு வாட்டி நீங்கள் இந்த தாம்பலம் வைக்க போகும்ல, அதாவது நம்மளுக்கு இந்த பத்திரிக்கை வைக்கும்போது அது ஒரு கல்ச்சர். ஃப்ரூட்ஸ் வைப்பாங்க, ஓகேங்களா, ஸ்வீட்ஸ் வைப்பாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே மக்களே, ஓகேங்களா, இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா தோராயமாக எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50,000 செலவாயிருக்கும் மக்களே. இது தோராயமாக போகிறோம், எனக்கு தெரில, நிறையா இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம். நான் மேக்ஸ் லிமிட்டாக உங்களுக்கு சொல்கிறேன், இன்க்ளூடிங் ஃபுட்டு. இப்போ நீங்கள் போகணும் அப்படின்னா மத்தியானம் சாப்பாடு வெளியே சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம், டின்னர் சாப்பிட்ற வெளியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே தோராயமாக சேர்த்து நான் ஒரு 50,000 போடுறேன். நீங்கள் மேலேயே கூட போயிருக்கலாம், கீழே கூட போயிருக்கலாம் மக்களே. ஸோ எஸ், இதுதான் கைஸ். இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கான செலவு மக்களே, எங்களோட மேரேஜ்க்கான செலவு. பட் இதோட முடிஞ்சிடல, உங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். அதுக்கப்புறம் 2 vlog நான் ஆட் பண்ணியிருப்பேன். எஸ், பெங்களூர் ரிசப்ஷன் போயிருந்தோம்ல, அதுக்கும் எங்களுக்கு தனியாக செலவாச்சு மக்களே. பட் ஆனால் பெங்களூர் ரிசப்ஷன் அப்படின்னு போகும்போது அது அவங்க சைட் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படின்றனால நாங்கள் ரிசப்ஷனுக்கு எந்த செலவும் நாங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கல்யாணம் ஃபுல்லுமே இன்க்ளூடிங் நிச்சயதார்த்தம் ரூபாய் நாங்கள் பண்ணியிருந்தோம். அப்படின்னால ரிசப்ஷன் அவங்க கம்ப்ளீட்டாக 100% அவங்களே டேக் கேர் பண்ணிட்டாங்க. இன்க்ளூடிங் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹோட்டல் செலவு, அதாவது ஹோட்டலில் ரூம் போட்டிருந்தோம்ல, இந்த ரூம் வந்து அவங்களுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட அவங்களும் வந்து எப்படியும் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து இப்போ 16 ரூமில் எப்படியும் வந்து ஒரு 12 ரூம், அதாவது 11 ரூம் வந்து அவங்க மட்டுமே எடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கான செலவு நாங்கள் பே பண்ணோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம பெங்களூர் போகும்போதும் பார்த்திங்கன்னா வந்து ரூமுக்கான செலவு எல்லாமே அவங்களே பார்த்துட்டாங்க. ஸோ இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன இருந்ததுன்னா ஒன்லி டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் தான் மக்களே. ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காசஸ் மட்டும் உங்களுக்கு ரிசப்ஷன் ஆட் பண்ணி விட்றேன். ஏன்னா அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்க வரும்போது அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ரிசப்ஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் வந்து ட்ரெயின், ஓகேல. ஸோ ரிசப்ஷன் ட்ரெயின் வந்து எவ்வளோ ஆச்சு நான் சொன்னல, இங்கே இது போகும்போது பார்த்தீங்கன்னா வி வென்ட் வயா ஹம்சஃபர்னு நினைக்கிறேன், ஹம்சஃபரா பாகுமதியா, ஆமாம் பாகுமதி நினைக்கிறேன். பாகுமதியில் போயிருந்தோம். ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் வந்திருந்தோம். ஸோ டோட்டலாக எங்களுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக ஒரு தோராயமாக போடுறேன் 35,000 ஆச்சு. இன்ட்டு 1 போட்டுக்கலாம், சரிங்களா. இது வந்து ஆக்சுவல் கால்குலேஷன் நான் வந்து சொல்ல முடியல, பட் இருந்தாலும் வந்து இப்போதைக்கு நான் ஜஸ்ட் தோராயமாக போடுறேன். மேபி உங்களுக்கு ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா அங்கே கீழே கமெண்ட்டில் ஆட் பண்ணி விட்றேன். ஸோ இதாங்க எங்களுக்கு ட்ரெயின் செலவாச்சு, ஓகேலா. அது இல்லாமல் இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் போயிட்டு வந்ததுக்கான ட்ரெயின் செலவு மட்டும் இல்லாமல் என் தம்பியும் போயிட்டு வந்தான். ஸோ எங்களோட பிளான் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. நாங்கள் வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு ட்ரெயினில் போயிட்டு ட்ரெயின் ரிட்டர்ன் வந்துட்டோம், சரிங்களா. அது இல்லாமல் என் தம்பி ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கான். என் தம்பி இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போனது, அந்த ஃபியூல் அதை நான் அப்புறம் போடுறேன். பட் என் தம்பி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே முடிச்சுட்டு கல்யாணம் முடிச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து ஃப்ளைட்டில் கிளம்பி போயிட்டான் மக்களே, சரிங்களா. போயிட்டு ரிட்டர்ன் வந்து ட்ரெயினில் வந்தான். எப்போனா கரெக்டாக ரிசப்ஷன் முன்னாடி வந்து ட்ரெயினில் வந்தான். இது ஒரு ப்ரொசீஜராக வரணும் அவன். ஸோ வந்துட்டு சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டான். திருப்பி பார்த்தீங்கன்னா வந்து இவெண்ட் வயா ஃப்ளைட் நினைக்கிறேன், ஃப்ளைட்டாக ட்ரெயின்லேயே தெரியல கிளம்பிட்டான் இங்கேருந்து. திருப்பி அங்கே முடிச்சுட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து சாட்டர்டே வந்துவிட்டோம். அவன் சண்டே பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ஃப்ளைட்லேயோ ட்ரெயின்லேயோ ரிட்டர்ன் வந்தான். ஸோ இப்படி தான் கேஸ் அவங்க ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் ஃப்ளைட் காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததில்ல. ஸோ அதையும் நான் உங்களுக்கு அப்புறம் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது வந்து அவன் போன ட்ரெயின் மட்டும் இல்லாமல் நாங்கள் போன ட்ரெயினும் சேர்ந்து தான் இந்த காஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து அடுத்தது ஃப்ளைட்டு போடுவோம். ஃப்ளைட்டுன்றது அவங்க 2 பேரும் லைக் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் ட்ராவல் பண்ணாங்களே அந்த காஸ்ட் போடுறேன். ஸோ டோட்டலாக பெங்களூருக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 2,700 ஆச்சு இன்ட்டு 2. ஸோ கிட்டத்தட்ட 5,400 ஆச்சு ஃப்ளைட்டுக்கு மட்டுமே. அப்புறம் கார், ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து தம்பி வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டு காரில் ரிட்டர்ன் தான், சரிங்களா. ஸோ எப்படின்னா அதை நான் சொன்னேன், இங்கேருந்து கல்யாணம் முடிச்சுட்டு இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போயிட்டாங்க. அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது ட்ரெயினில் வந்தாங்க. திருப்பியும் ஃப்ளைட்டில் போகல, சாரி காரில் போயிருந்தாங்க. லைக் கல்யாணம் முடிச்சுட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் போகும்போது காரில் போயிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் வரும்போது வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்தாங்க. திருப்பியும் போகும்போது ஐ திங்க் வந்து ட்ரெயினில் போயிருந்தாங்க. அப்புறம் வந்து திருப்பியும் அங்கேருந்து என் தம்பி வந்து பொண்ணு அங்கே மட்டும் அங்கேயே விட்டுட்டு திருப்பியும் வந்து வந்தால் காரில் ரிட்டர்ன் வந்துட்டான், சரிங்களா. ஸோ டோட்டலாக வந்து ஃபியூல் இப்போ வந்து ரிசப்ஷன் ஃபியூல்னே போட்டுக்கலாம். ஏன்னா அந்த ரிசப்ஷனுக்கு தான் செலவு பண்ணல. ஆக்சுவலாக பெங்களூர் டு சென்னை தான், இதனால ரிசப்ஷன் ஃபியூல் எப்படியும் பார்த்தீங்கன்னா அங்கே வேறு ஊர் சுற்றிருப்பான். ஸோ 10,000 செலவாயிருக்கும் மக்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரையும், சரிங்களா. தோராயமாக போடுறேன், எனக்கு சொல்ல தெரில. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ரிசப்ஷனுக்காக எங்களுக்கு வேன், நாங்கள் போயிருந்தோம்ல அந்த ரிசப்ஷன் வேனு, அப்புறம் கேபு, ஸோ
அது எங்களுக்கு செலவாச்சு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக ஒரு 4000 ரூபாய் செலவாயிருக்கும் மக்களே. ஸோ எஸ், இதான் கைஸ் டோட்டல் பட்ஜெட் இன் தி மேரேஜ். இதுதாங்க எங்களுக்கு டோட்டல் செலவு. இது ஐ திங்க் நான் மேபி மிஸ் பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரில. மிஸ் பண்ணியிருந்த ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சிருக்கோம். இதான் கைஸ் என்னோடய கணக்கு, ஓகேங்களா. இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் பெருசாக செலவு வந்து பண்ணலை. பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே என்னது எல்லாமே இன்க்ளூடட் தான். ஸோ எஸ், இதுதான் கைஸ் கணக்கு. இதை தாண்டி மேபி ஐ திங்க் நலங்குக்கான செலவு இதெல்லாமே பூஜாலேயும் வந்துடும் கைஸ். உங்களுக்கு அவங்களே கொடுத்துறேன். இப்போ டெக்கரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நலங்குக்கான அந்த குச்சி அதெல்லாமே கொடுக்குறது, மூட்டை அதெல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. இதெல்லாமே இந்த டெக்கரேஷனில் வந்துருச்சு. அப்புறம் பூஜை ஐட்டம்ஸில் தான் வந்து நலங்குக்கான பூஜை ஐட்டம்ஸும் சேர்ந்து தான் இது, சரிங்களா. ஸோ எல்லாமே சேர்த்து தான் ஸோ கைஸ் நான் வந்து போட்டிருக்கேன், ஓகேங்களா. இதில் வந்து எதுவுமே இன்க்ளூடிங் நலங்கு அப்புறம் வந்து பந்தக்கால் எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து எல்லாம் சேர்த்து கணக்கு. இப்போ டோட்டல் பார்ப்போம் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு. எஸ், ஸோ டோட்டலாக வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 17 lakhs மக்களே, 16.9 lakhs வந்து எங்களுக்கு செலவு வந்து ஆகிருக்கு மக்களே ஃபார் திஸ் ஹோல் மேரேஜ். கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆப்வியஸாகவே. இது ஆக்சுவலாக நிறைய பேர் காஸ்ட்லின்னு சொல்ல மாட்டாங்க, இன்னும் சீப்பாக முடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆமாம் மக்களே, ஆக்சுவலாக சீப் தான், பட் எங்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஏன்னா வந்து நான் இவ்வளோலாம் ஆக்சுவலாக பிளான் பண்ணலை. மேபி என் தம்பி பிளான் பண்ணியிருந்தானான்னு தெரில, அவன் சைட்லேருந்து ஓகே தான். பட் என் கல்யாணத்துக்குலாம் நான் இவ்வளோ செலவு பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போதைக்கு இதிலே போயிடுச்சு. இன்னும் பட்ஜெட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ நான் என் சைட்லேருந்து நான் வந்து ஒரு 10-12 லட்சத்து தான் நான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப சிம்பிளாக கல்யாணம் பண்ண தான் எனக்கு ஆசை. இவன் கோயிலே வச்சிடலாம் தான் எனக்கு ஆசை. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஹோட்டல் கல்யாணம். ஸோ இப்போ இதே வந்து சத்திரம் கல்யாணம் பண்ணிங்கன்னா என்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும், ஓகேங்களா. எவ்வளோ நீங்கள் டிஃப்ரென்சஸை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றத இங்கே நான் வந்து ஒரு காலம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கேருந்து கைஸ், அதாவது ஃப்ரம் இந்த டெக்கரேஷன்லேருந்து ஆரம்பித்து அன்டில் இந்த அதர் எக்ஸ்பென்சஸ் ஃபியூல் இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்சஸ் இருக்காது. சேம் தான். நீங்கள் பத்திரிக்கையும் அதே தான் அடிக்க போகிறீங்க, உங்களுக்கு பூஜை ஐட்டம்ஸும் அதே போது, 5000 மேலமுக்கும் அதே தான் செலவு பண்ண போகிறீங்க. ஒரு ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும், பியூட்டி பார்லராக இருக்கட்டும், எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே செலவாக தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம அப்படியே தூக்கி போட்டுடலாம். ஓகே, வேல்யூஸ் ஒன்லி, எஸ் போட்டுடலாம். இப்போது இங்கே மட்டும் மாறும் மக்களே. அதாவது இப்போது இங்கே வந்து ஹோட்டலில் நம்ம போய் இவ்வளோ செலவு பண்ணோம்ல, ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து 2 வகையாக செலவு பண்ணணும். இப்போ இங்கே வேணால் ஆட் பண்ணுறேன், அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே வேணால் ஆட் பண்ணி விட்றேன். இங்கே என்னென்னா ஒன்று வந்து ஹால், அதாவது மண்டபம். ஸோ மண்டபத்துக்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது வந்து ஒரு ரேஞ்சுக்கும் மாறும் மக்களே. பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் 3 லட்சத்துலேருந்து இருக்குது ஒரு மண்டபத்துக்கு. அதாவது அதாவது 2 days 1 டேன்னு வச்சுக்கலாம். அது 24 hours வரும். கிட்டத்தட்ட முதல் நாள் 12 ஆரம்பித்து அடுத்த நாள் மதியானம் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு மண்டபத்தை கொடுத்துருவாங்க. ஸோ அது அப்படியும் இருக்குது. இல்லைனா லைக் அன்றைக்கி ஈவினிங் மட்டும் எனக்கு வேணும்னா கூட கொடுப்பாங்க, இல்லை நெக்ஸ்ட் டே மார்னிங் மட்டும் வேணும்னா கூட கொடுப்பாங்க. அது மிஞ்சி வேணால் கொஞ்சம் குறையும். அது எவ்வளோ குறையும்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு நாள் அதாவது 24 hours உங்களுக்கு மண்டபம் கிட்டத்தட்ட வந்து செக்இன் செக் அவுட் மாதிரி தான், ஹோட்டல் செக்இன் செக் அவுட் மாதிரி தான். ஸோ அது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 3 lakhs வந்து, அதாவது ரொம்ப 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 கம்மியாக, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் ஒரு பேசிக்கான ஒரு நீங்கள் மண்டபம் எடுத்தால் கூட இப்போ வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம், லைக் 2 லட்சம்லேருந்து ஆரம்பித்து 3 லட்சம்லேருந்து இருக்குது. அன்டில் வந்து ஒரு 4 lakhs 5 lakhs வரைக்குமே இருக்குது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல மண்டபம், சரிங்களா. ஸோ மண்டபம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இதில் 5 லட்சம் போட்டுக்கலாம், சரிங்களா. இது வந்து நான் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் ஒரு நாளுக்கு, அதாவது ஒரு நாளில் பாதி மட்டுமே நான் சொல்கிறேன். அதாவது மார்னிங் மட்டும் எடுத்தேன்னா 6 lakhs போகும். 1 lakh மட்டும் கம்மி பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் தி ஈவினிங் ஆர் மார்னிங். இல்லைனா உங்களுக்கு 5 லட்சம் ஆயிரும். ஏன்னா ஆப்வியஸாக நீங்கள் ஈவினிங் மட்டும் எடுக்கிறீங்க, இல்லை மார்னிங் வேணாம் அப்படின்னா கூட உங்களுக்கு மார்னிங் மட்டும் எவனும் தனியாக வந்து பண்ண மாட்டான். ஈவினிங் மார்னிங் எடுத்தால் இப்போ எனக்கு மார்னிங் மட்டும் வேணும், எனக்கு ஈவினிங் வேணும்னா கூட நீங்கள் மார்னிங் கல்யாணம் எடுத்துருந்தாலும் ஈவினிங் எங்கே யாரும் எடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு கல்யாணன்றது மோஸ்ட்லி எப்படி பண்ணுவாங்கன்னா ஈவினிங் ஆரம்பிச்சு மார்னிங் வரைக்கும் நடக்கும். ஸோ அப்படின்றதுனால அவனுக்கு அது வேஸ்ட்டாக போகும். அப்படின்றலாம் பெரிய டிஃப்ரென்சஸ் ஒன்றும் இருக்காது. ஆனால் இப்போதைக்கு நான் சொல்கிறேன், மண்டபம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5 லட்சம் செலவாகும் மக்களே, ஓகேலா. சரி, இவ்வளோ கூட வேண்டாம், ஒரு 4 lakhs போட்டுக்குவோம். ஓகே, 4 lakhs போட்டுக்கலாம் மண்டபத்துக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அதாவது மண்டபம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ரூம் தனியாக தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. சில மண்டபத்தோட காஸ்ட்டோட முடிஞ்சிடும், சில ரூமோடு சேர்த்து தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. அது அப்புறம் வரேன். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கேட்ரிங்,
கேட்ரிங் மக்களே, கேட்ரிங் எப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் சார்ஜஸ் வந்து இருக்கும். நான் இங்கேயே உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். ஸோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஜஸ்ட் தோராயமாக போடுறேன் இப்போதைக்கு. ஸோ எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் நல்ல சூப்பர் சாப்பாடு எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து ஒரு 900 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணி பண்ணுவாங்க. 800 போட்டுக்கலாம், ப்ளஸ் டாக்ஸஸ் வரும். ஸோ 800 போடுவாங்க வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுவாங்க. ஆனால் நீங்கள் கேட்ரிங் அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் ஈவினிங் அண்ட் மார்னிங் எடுப்பீங்க. மண்டபம்ன்றது மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். ஈவினிங் மார்னிங்கே வச்சுக்கலாமே, நீங்கள் அப்படியே பண்ணுவோமே, ஈவினிங் மார்னிங் வச்சுக்கலாம். மண்டபத்துக்கு 5 லட்சம் போட்டுக்கலாம், எனக்கு ஈவினிங் மார்னிங் எடுத்து பண்ணுவீங்க. ஸோ கேட்ரிங் அப்படி ஈவினிங் மார்னிங் பண்ணும்போது உங்களுக்கு லெட்ஸே வந்து இப்போது நாங்கள் எவ்வளோ பேர் நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம் கல்யாணத்துக்கு அப்படி கேட்டிங்கன்னா 280 பேர், லைக் 280 300 வச்சுப்போமே. ஸோ 300 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு காலையில் கல்யாணத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வருவாங்க, ஒரு 200 பேர் தான் வருவாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு நைட் வந்து 300 மேலேயே வர வாய்ப்பு இருக்குது, 400 கூட போகும். ஸோ டோட்டலாக ஒரு 600க்கு நம்ம போட்டுக்கலாம் மக்களே. ஸோ இது வந்து நீங்கள் 600க்கு போட்டுக்கோங்க கைஸ். ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு பாருங்கள், 56 lakhs, சாரி 5.6 lakhs, 56 பாருங்கள், 5.6 lakhs மக்களே. ஓகே, இது வந்து கரெக்டாக திரும்பி பேக் டு நார்மல் வந்துடலாம். ஸோ போட்டு காட்டுறதாக நான் சொன்னேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ஆகும் மக்களே. உங்களுக்கு நல்ல ஃபுட்டு, நான் சொல்கிறது வந்து நல்ல வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு, கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது, எப்படியும் வந்து ஒரு 15லேருந்து 18 20, எனக்கே ஆக்சுவலாக 15 வெரைட்டி வந்துச்சு மக்களே. பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு 15 வெரைட்டி வந்துச்சு. உங்களுக்கு கிட்டத்தட்ட எப்படியும் வந்து ஒரு 20க்கு மேலேயே இருக்கும் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா. இது எல்லாமே இப்போலாம் பாப்கார்னு, அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸு இதெல்லாம் ஒரு தனியாக ஸ்டால் போடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா எப்படியும் 6 லட்சத்துக்கு மேலே போகும். ஸோ இது வந்து உங்களுக்கு மண்டபத்தில் செலவாகும் மக்களே. ஓகேலா, அது இல்லாமல் ரூம்ஸ் உங்களுக்கு அவ்வளோ செலவாகாது. மேக்ஸிமம் ஒரு 3000 தான் ஒரு ரூம் வந்து போடுவாங்க. ஸோ டோட்டலாக லெட்ஸே ஒரு 5 ரூம் போடுறோம் சொன்னேன், ஒரு 15,000 செலவாகும் அவ்வளோ. ஓகேலா, இது இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படியும் நீங்கள் மண்டபம் எடுக்கிறீங்கன்னா லைட் மியூசிக் நீங்கள் போடுவீங்க மக்களே. கண்டிப்பாக இது இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஹோட்டலில் லைட் மியூசிக் இருக்காது, பட் இது வந்து கண்டிப்பாக லைட் மியூசிக் போடுவீங்க. ஸோ லைட் மியூசிக்கே எப்படியும் வந்து ஒரு 1.5 லட்சம் செலவாகும்னு வச்சுக்கோங்களேன். சும்மா தோராயமாக போகிறேன், எனக்கு தெரில, 1.5 லட்சம் செலவாகும். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா. அது இல்லாமல் வேறு உங்களுக்கு வந்து மேலந்தாளத்தில் உங்களுக்கு வந்து இந்த கேரளா வாத்தியம் சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க, அதுவும் போடுவோம். கேரளா மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க, அது ஒரு செலவாகும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லெட்ஸே எனக்கு தெரில எவ்வளோன்னு தெரில, ஒரு 70,000 போடுவோமே, ஒரு தோராயமாக போடுவோம். நீங்கள் தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள். மேலே இருந்தால் ஐ திங்க் தெரியல, பட் எவ்வளோன்னு தெரில, ஜஸ்ட் தோராயமாக நான் போடுறேன் சரிங்களா. ஸோ அது வரும். அது இல்லாமல் வேறு பட்டாசு கிராக்கர்ஸ், அது நாங்கள் வெடிக்கவே இல்லை. ஸோ கிராக்கர்ஸ் வரும். கிராக்கர்ஸ் அது ரொம்ப கம்மியாக தான் வச்சுக்கலாம். லெட்ஸே ஒரு 20,000 போட்டுக்கலாம் கிராக்கர்ஸ்க்கு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து அந்த ஒரு தேர் ஓட்ட பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கோயிலேருந்து கூப்பிட்டு வருவாங்க. எங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் நாங்கள் பண்ணவே இல்லை. ஸோ கோயிலேருந்து கூப்பிட்டு வருவாங்க ஈவினிங்கு. ஸோ அது வந்து இந்த மாப்பிள்ளை அழைப்போ அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், அது தெரியல எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் சும்மா போடுறேன். மாப்பிள்ளை அழைப்பு, ஒரு பொண்ணு அழைப்புன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க நினைக்கிறேன், அது போடுவோம். அது வந்து ஒரு அழைப்புன்னு போடுவோமே, இல்லை ஊர்வலம், அது பேர் எனக்கு தெரியல கைஸ், கரெக்டாக சொல்லுங்கள் என்ன பேர்னு. ஊர்வலம், அதுக்கு வந்து அந்த காரு வச்சு பண்ணுறதோ இல்லை குதிரை வச்சு பண்ணுறதோ இல்லை அது மாதிரி அதுக்கான வந்து ஒரு செட்டப்பு, அது ஒரு 50,000 போட்டுக்கலாம். எனக்கு தெரில, இதெல்லாம் நான் தோராயமாக தான் போடுறேன் கைஸ். இது வந்து கரெக்ட் பண்ணுங்க, நான் தப்பாக இருந்ததுன்னா மேலேயே போகலாம் கீழே போகலாம் சரிங்களா. பட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ராஸ். அப்புறம் இந்த விஷயங்கள் நடக்கும் மக்களே. ஸோ இப்போ டோட்டலாக போடலாம் எவ்வளோலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். எவ்வளோ ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேலே தாண்டுது மக்களே. இங்கே 7 லட்சம் வராது, ஏன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக இப்போ நான் எவ்வளோ நம்பர்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா 72 தான் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் டிஃப்ரென்சஸ் பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ மண்டபத்துக்கும் உங்களுக்கு வந்து ஹோட்டலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து வருது மக்களே. இதே நீங்கள் வந்து கோயிலெலாம் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா இன்னும் சீப்பாக முடியும் கைஸ், ரொம்பவே சீப்பாக முடிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செலவு இருக்கவே இருக்காது. நான் சொல்கிறது இந்த செலவு வந்து பெருசாக இருக்காது, ரொம்ப கம்மி. இது டெக்கரேஷன் வரைக்குமே கூட இருக்காது. உங்களுக்கு கையை மேலம் இருக்கும், பூஜா ஐட்டம்ஸ் இருக்கும், வேன் கூட நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. வேன் கூட இங்கே தூக்கி விட்டுறலாம், இங்கே வேன் வராது. ஓகேலா, சரி வேன் போட்டுக்கலாமே, ஏன்னா பெங்களூர் ஆளுங்களாக இருந்தால் வேன் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபோட்டோகிராஃபி கூட உங்களுக்கு கோயிலில் இருக்காதுன்னு சொல்லலாம், அதுக்கு பெருசாக அலோவ் பண்ண மாட்டாங்க. பர்சனல் ஃபோட்டோகிராஃபி தான் எடுப்பாங்க.
மேபி சரி அதோடு வச்சுக்கலாமே. பட் ட்ரெஸ்ஸஸ்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும் கைஸ். உங்களுக்கு கோயில் கல்யாணன்றது ரொம்ப சீப்பாக முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 லட்சத்துக்குள்ள உங்களுக்கு முடிஞ்சிடும் கோவில் கல்யாணம். ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சத்திரம் கல்யாணம் தான் மக்களே. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். இது வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சத்திரம் கல்யாணன்றதை நீங்கள் எப்போ எடுத்து பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி வென் உங்களுக்கு வந்து மக்கள் நிறைய இருக்காங்க, உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து நிறைய இருக்காங்கன்னா நீங்கள் சத்திரம் கல்யாணம் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ செலவாகும். லாஜிக்கலி ஓகே தான். அதாவது உங்களுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, கொலீக்ஸு, ஓகேங்களா. இப்போ பிஸ்னஸ் பீப்புள் இல்லை இந்த என்ன சொல்கிற அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சத்திரம் கல்யாணம், ஏன் சத்திரமே பத்தாது அவங்களுக்கு எடுத்துன்னா கன்வென்ஷன் ஹால் மாதிரி எடுப்பாங்க, அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் வந்து இல்லை எனக்கு ரொம்ப லிமிட்டட் பீப்புள் தான், எனக்கு அவ்வளோதான் பெருசாக நான் கூப்பிட இஷ்டமும் இல்லை, எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எய்தர் கோயில் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஹோட்டல் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு அவ்வளோ கூட வரமாட்டாங்க, எனக்கு சுத்தமாக யாருமே வரவே மாட்டாங்க, எனக்கு வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5-6 பேர் தான் டோட்டல் அப்படின்னா பெஸ்ட்டு கைஸ், பெஸ்ட்டு கோ டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், டூ தட். இருந்துச்சு கல்யாண செலவுன்றது அது வந்து ஒரு சிலவங்களுக்கு பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது மக்களே. ஸோ அது உங்களோட சாய்ஸாக எடுத்து பண்ணிட்டு போங்க மக்களே. ஸோ கைஸ் இதுதான் வந்து பட்ஜெட்டு, இதுதான் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போன விஷயங்கள், ஓகேங்களா. ஸோ டோட்டலாக பட்ஜெட் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து 16 lakhs கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து செலவு வந்து ஆச்சு மக்களே. இதுவே ஆக்சுவலாக அது கரெக்டான பட்ஜெட் இல்லை. ஹோட்டல் கணக்கு நான் சொன்னது அது மட்டும் தான் ஓரளவுக்கு கரெக்டு. அண்ட் ஐயர் மேலதாளம் இதெல்லாம் மட்டும் தான் கரெக்டு. மற்றது எல்லாமே வந்து நான் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு தோராயமாக தான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். இது வந்து குறவாகவும் ஆயிருக்கலாம், நிறையவும் ஆயிருக்கலாம். எனக்கு எக்ஸாக்டான அமௌண்ட் எனக்கே தெரியாது பேசிக்கலாகவே. பட் இதுதான் கைஸ் உங்களுக்கும் வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்னேன்ல இதில் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டிஃப்ரென்சஸ் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஒன்று வந்து ஹோட்டலில் பண்ணால் எவ்வளோ ஆகும், சத்திரத்தில் பண்ணால் என்ன ஆகும், அதை தாண்டி வேறு என்னென்ன எக்ஸ்ட்ராஸ். இந்த எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஹோட்டல்லையும் எடுத்துக்கலாம், சத்திரத்துலையும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேரளா வாத்தியமாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த அதான் சொல்கிறது இந்த லைட் மியூசிக் சொல்லுவாங்கள்ல. ஸோ லைட் மியூசிக்காக இருக்கும், லைட் மியூசிக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு லைட் மியூசிக் பிடிக்கல அப்படின்னா கர்நாடகா வாத்தியம் சொல்லிட்டு நீங்கள் வந்து வயலின் வாசிக்கிறவங்களை யாராவது கூப்பிட்டு வந்து கூட நீங்கள் வாசிக்க வைக்கலாம். இல்லை அந்த மாதிரி வேலையில் லைட் மியூசிக்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காஸ்ட்லியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்கனாலும் எடுத்துகிட்டு போகலாம். அதை தாண்டி வந்து நிறைய மற்ற கேஸ்டெல்லாம் இன்னும் டிஃப்ரெண்ட்டான கேஸ்டெல்லாம் ராஜ்பூட்ஸு இல்லை பிராமின்ஸ் மாதிரி நிறைய கேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா இந்த அது என்ன சொல்லுவாங்க, இந்த கையில் பண்ணுறது மெஹந்தி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. அது அப்படி பண்ணாங்கன்னா அது இன்னுமே உங்களுக்கு காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஸோ இது வந்து எங்களோட பட்ஜெட்டாக நான் சொல்லியிருக்கேன் மக்களே. இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சிம்பிளான பட்ஜெட் தான். இதுவே காஸ்ட்லியாக போயிடுச்சு ஆக்சுவலாக. 16 லட்சம்ன்றது ரொம்ப காஸ்ட்லியாக ஆக்சுவலாக எங்களுக்கு போயிடுச்சு. நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் ஆக்சுவலி என் தம்பி வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளாக தான் ஆரம்பித்தான். என் தம்பி சிம்பிள் சொன்னாலே எதாவது எங்கேயோ போயிடும். ஸோ அது மாதிரி தான் எது போய் முடிஞ்சுது. பட் ஆனால் வந்து நீங்கள் சிம்பிளாகவும் பண்ணலாம் மக்களே. நான் சொன்ன மாதிரி கோயிலில் பண்ணிங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் கோயிலோடய முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் கூட வைக்க மாட்டாங்க. ஸோ அப்படி சப்போஸ் கோயில் முடிச்சுட்டு ரிசப்ஷன் வைக்கிறாங்கன்னா இதில் அதாவது இப்போ நீங்கள் பண்ணீங்களே அதில் பாதி தான் உங்களுக்கு செலவே ஆகும். 16னா மேக்ஸிமம் வந்து ஒரு 9 லட்சம் 8 லட்சம் அவ்வளோதான் செலவாகும். அந்த 8 லட்சம் கூட எதுக்குன்னா ரிசப்ஷன் செலவு தான் செலவாகும். ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டரிங் வைப்பீங்க, ஹால் செலக்ட் பண்ணுவீங்க, இல்லை ஹோட்டலில் பண்ணாலுமே சரி அந்த செலவு மட்டும் தான் வரும். அதுக்கான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான். ஏன்னா பாதி தான். ஏன்னா கோயிலில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கோயிலுக்கான அந்த ஃபீஸ் மிஞ்சி போனால் ஒரு 5000 ரூபாய் இருக்கும் மேக்ஸிமம், அவ்வளோதான். அது மேலே வந்து உங்களுக்கு ஃபீஸ் இருக்காது. அப்புறம் அங்கே போயிட்டு வரதுக்கான அந்த ட்ராவலிங் சார்ஜஸாக நீங்கள் காலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் 20 பேர் இந்த கோயில் வந்து கல்யாணத்துக்கு கலந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபுட்டு அது பேசிக் ஃபுட் தான் நம்ம வாங்கி கொடுப்போம். அதை தாண்டி வந்து நான் ட்ரெஸ்ஸஸ், அதுவும் ட்ரெஸ்ஸஸ்ன்ட்டு ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் போட போதில்லை கோயிலில். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் வந்து சாரீ, நார்மல் சாரீ பட்ட சாரீ மாதிரி தானே போடுவாங்க. ஸோ வேட்டி சட்டை, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது இந்த ஃபோட்டோகிராஃபி கூட பேசிக்காக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் மிஞ்சி என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கோயில் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கோயில் கல்யாணமே அந்த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்தில் முடிஞ்சிடும். 1.5 லட்சம் 2 லட்சம் மேக்ஸிமம் நான் சொல்கிறது இன்க்ளூடிங் சாப்பாடு உருப்பட பிரேக்ஃபாஸ்ட் உருப்பட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். காரு கேபு எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். 1 to 2 lakhs. 2 lakhs வந்து அதிலேயே கொஞ்சம் காஸ்ட்லியாக கொண்டு போனீங்கன்னா 1 lakh ரொம்ப சிம்பிளாக 1 lakh கூட முடியலாம். நிறைய பேர் 60,000 80,000லாம் முடிச்சிருக்காங்க. அப்படி கூட முடியும்.
மக்களை. இல்லை இன்னும் நீங்கள் சிம்பிளாக போகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிருங்க. ஜஸ்ட் ஒரு 4-5 பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு 3 பேர், அவங்க ஃபேமிலி சைடில் ஒரு 3-4 பேர், அப்புறம் பொண்ணு பையன், அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் 10 பேருக்குள்ளே உங்களுக்கு போய் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு மாலையை மாற்றிட்டு தாலியை மாற்றிக்கிட்டு அவ்வளோதான் நேராக பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துனே இருக்கலாம். அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் தாலியோட செலவு மட்டும் தான். தாலி வந்து ஒரு 47,000 சம்திங் போட்டாங்க. அது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 5,000 அவ்வளோதான். ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 60,000க்குள்ளே அதையும் நீங்கள் முடிச்சுட்டு வந்துடலாம். உங்களுக்கு ரெஜிஸ்டர் மேட்ச் இதுலேயே நீங்கள் தாலி இல்லாமல் வந்து இது போடுவாங்களே, ஒரு மாதிரி போடுவாங்களே தாலிக்கு பதிலாக இந்த மஞ்சள் தடவி, அது பண்ணிங்கன்னா இன்னும் சீப்பு. டோட்டலாக 10,000 கூட ஆகாது, ஒரு 7-8,000 நீ முடிச்சுட்டு வந்துடலாம் கல்யாணத்தையே. ஸோ டிஃப்ரெண்ட் பட்ஜெட்ஸ் இருக்குது கைஸ். நான் உங்களுக்கு யூஸ்வலாக பண்ணக்கூடிய பட்ஜெட்டை சொன்னேன். நிறைய பேர் யூஸ்வலாக மண்டபத்தை எடுத்து பண்ணுவாங்க. பட் நான் சொன்னது இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கல்யாணம். ஸோ ஹோட்டலில் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், துரியா மாதிரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் எடுத்து பண்ணிங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு பட்ஜெட் ஆகும் அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு போட்டு வந்து காட்டியிருக்கேன். இது தாண்டி ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வந்து நார்மல் தான், எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் தான். நிறைய பேர்லாம் ஈவன் சாரீலாம் வந்து என்ன சொல்கிறது 80,000 1,00,000 ரூபா 2,00,000 சாரீலாம் எடுப்பாங்க. எங்கள் மாமா வீடு சைடெலாம் பார்த்திங்கன்னா வந்து இது மட்டுமே ப்ளவுஸ் மட்டுமே இது 25,000 போட்டாங்களாம். என் அம்மா வந்து டோட்டல் செலவே 25,000 முடிச்சிட்டாங்க அவங்களோட ட்ரெஸ்ஸு. நானும் பார்த்தீங்கன்னா 20,000 முடிச்சிட்டேன். பட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா என் தம்பியோட கோட்டு மட்டுமே 20,000 மக்களே. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி திருப்பியும் சொன்ன மாதிரி ஒரு என்ன சொல்கிறது எங்கள் சைட்லேருந்து ஒரு பட்ஜெட் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது கீழே வந்து கொஷின்ஸ் ஆர் குவரிஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இவ்வளோ ரூபாய்க்கு நான் வந்து நானும் வந்து என்னோடய கல்யாணத்தை பண்ணேன், இவ்வளோ சீப்பாக முடிச்சிட்டேன், இல்லை இவ்வளோ காஸ்ட்லியாக போனேன். கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து நான் கேட்டிருந்தேன் மக்களை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நான் பண்ண ஒரு துரியா ஹோட்டலில் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு சேட்டு கல்யாணம் வந்துச்சான். கிட்டத்தட்ட கோடி கணக்கில் செலவாச்சுன்னு சொன்னாங்க. சேட்டு கல்யாணம் பார்த்தீங்கன்னா அது ஹோட்டலே வாங்கிட்டாராங்க. ஸோ அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அதுக்கு 400+ ரூம்ஸ் இருக்குது. அந்த 400+ ரூம்ஸுமே வாங்கிட்டாங்க. மொத்த ஹோட்டல்லையும் வந்து அவங்களே வாங்கிட்டாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ரூமோட செலவு நான் சொன்னேன் உங்களுக்கு 8,000 9,000 சம்திங் சொன்னேன். அப்போ ஒவ்வொரு மொத்த இதுலேயும் இங்கே கால்குலேட் போட்டுக்கோங்க. இங்கே வந்து 9,000 + 8,000 வச்சுக்கோங்களேன். 8,000 இன்ட்டு வந்து 400 ரூம்ஸ் கம்ப்ளீட்டாக கைஸ். மாமன் மச்சான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கிட்ஸு எல்லாத்துக்கும் ரூம் போட்டாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து சத்தத்தையும் லைக் அந்த ஹாலையும் பொட்டை ஹாலையும் ரெண்டு வேலைக்கு எடுத்துட்டாங்க. தடாது புடுதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் நடந்துச்சான். கிட்டத்தட்ட கோடி கணக்கில் செலவாச்சுன்னு சொன்னார் அந்த எங்களோட மேனேஜர். ஸோ அப்படியும் கல்யாணம் பண்ணுறாங்க, இப்படியும் கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கைஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம். ஐ திங்க் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் வேணால் அதுக்கான ஆன்சர் கொடுக்குறேன். ஸோ எஸ், இதோட இந்த வீடியோவை, இந்த விலாகையும், இந்த மேரேஜ் சீரீஸையும் நான் என் பண்ணிக்கிறேன் மக்களே. அகெயின் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதோட சேனலை வந்து முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு புது சீரீஸோட கூடி சீக்கிரம் சந்திக்கிறேன். until this is Rajiv signing off. Take care, stay safe, enjoy and bye guys. And please no trolling. இது ஜஸ்ட் என்னோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். Bye guys.